குடியரசுத் தலைவர் வேட்பாளர் தேர்வு விவகாரம் பாஜக கூட்டணியில் பிளவு. குடியரசுத் தலைவர் தேர்தலில் அப்துல் கலாமுக்கு ஆதரவு, மம்தா பானர்ஜி உறுதி. புதுக்கோட்டை தேர்தலில் சிறப்பாக பணியாற்றிய தேமுதிகவினருக்கு பாராட்டு நிகழ்ச்சி. கேப்டன் விஜயகாந்த் தங்க மோதிரம் பரிசு. தமிழகத்தில் ஒரே நாளில் 600 பவுனுக்கு மேல் நகைகள் கொள்ளை. மர்ம நபர்களின் கைவரிசையால் மக்கள் பீதி. வணக்கம். விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் வேட்பாளர் விவகாரத்தில் பாஜக கூட்டணியில் தொடர்ந்து குழப்பம் நீடிக்கிறது. குடியரசுத் தலைவர் வேட்பாளராக பிரணப் முகர்ஜியை காங்கிரஸ் கட்சி அறிவித்த போதும் மம்தா தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் தான் தங்களது வேட்பாளர் என்பதில் மம்தா பானர்ஜி உறுதியாக உள்ளார். இந்த சூழ்நிலையில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் யாரை வேட்பாளராக ஆதரிப்பது என்று ஆலோசிக்க பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெற்றது. அப்போது ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர் பிரணப் முகர்ஜியை ஆதரிப்பதா, அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் வேட்பாளரை நிறுத்துவதா, அல்லது அதிமுக பிஜு ஜனதா தள வேட்பாளர் சங்மாவை ஆதரிப்பதா என்பது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. ஆனால் முடிவு எதுவும் மேற்கொள்ளப்படாமலேயே கூட்டம் முடிவடைந்தது. செய்தியாளர்களிடம் பேசிய ஐக்கிய ஜனதா தள தலைவர் சரத் யாதவ், பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநில முதல்வர்களுடன் அந்த கட்சி ஆலோசனை நடத்திய பிறகு மீண்டும் கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்றார். மேலும் இதர அரசியல் கட்சி தலைவர்களுடனும் அத்வானி ஆலோசனை நடத்த உள்ளதாக சரத் யாதவ் கூறினார். இருப்பினும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் கருத்து வேறுபாடு இருப்பதாலேயே முடிவெடுக்காமல் டெல்லி கூட்டம் முடிவடைந்ததாகவே கூறப்படுகிறது. டெல்லியில் அத்வானியின் இல்லத்தில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்ற இன்றைய கூட்டத்தை சிவசேனா கட்சி புறக்கணித்தது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் அப்துல் கலாமுக்கு ஆதரவு திரட்டும் வேளையில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி உறுதியாக உள்ளார். சமூக இணையதளமான ஃபேஸ்புக்கில் அப்துல் கலாமை பாராட்டி மம்தா பானர்ஜி எழுதியுள்ளார். அதில் இந்தியர்களுக்கு எதையாவது சாதிக்க வேண்டும் என்று ஊக்கம் அளிப்பவராக அப்துல் கலாம் இருக்கிறார் என்றும், குடியரசுத் தலைவராக இருப்பவர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற மக்களின் எதிர்பார்ப்பை அப்துல் கலாமால் மட்டுமே நிறைவேற்ற முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே மம்தாவின் வேண்டுகோளுக்கு பொதுமக்களிடையே ஆதரவு பெருகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணி தனது முடிவை அறிவித்ததும் கலாம் தனது விருப்பத்தை தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்துல் கலாம் போட்டியிட்டால் குடியரசுத் தலைவர் தேர்தல் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் என்று தெரிகிறது. புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் சிறப்பாக தேர்தல் பணியாற்றிய கழகத்தினரை தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பாராட்டினார். அதிமுகவை விட தேமுதிகவுக்கு அதிக வாக்குகள் கிடைத்த பகுதியின் தேமுதிக பொறுப்பாளர்களுக்கு கேப்டன் தங்க மோதிரம் அணிவித்தார். நடைபெற்று முடிந்த புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் ஆளும் கட்சியின் அராஜகத்தையும் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் பணபலத்தையும் மீறி டெபாசிட்டை தக்க வைத்ததோடு 21.3% வாக்குகளையும் தேமுதிக கைப்பற்றியது. இந்த இடைத்தேர்தலில் சிறப்பாக பணியாற்றி தேமுதிகவுக்கு 30,500 வாக்குகளை பெற்று தந்த கழகத்தினருக்கு தேமுதிக சார்பில் இன்று பாராட்டு விழா நடைபெற்றது. சென்னையில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் சிறப்பாக பணியாற்றிய கழகத்தினருக்கு கேப்டன் விஜயகாந்த் பாராட்டுக்களை தெரிவித்தார். இதில் ஆளும் கட்சியான அதிமுக வேட்பாளருக்கு கிடைத்த வாக்குகளை விட தேமுதிகவுக்கு சில இடங்களில் அதிக வாக்குகள் கிடைத்துள்ளன. தேமுதிகவுக்கு அதிமுகவை விட அதிக வாக்குகள் கிடைத்த வாக்கு மையங்களில் பணியாற்றிய கழக நிர்வாகிகளுக்கு கேப்டன் விஜயகாந்த் தங்க மோதிரம் அணிவித்து தனது பாராட்டுக்களை தெரிவித்தார். புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் போட்டியிட்டு அதிக வாக்குகளை பெற்ற வேட்பாளர் ஜாகிர் உசேனுக்கும் கேப்டன் விஜயகாந்த் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தேமுதிக அவைத்தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன், தலைமை நிலைய செயலாளர் ப. பார்த்தசாரதி, கொள்கை பரப்பு செயலாளர் சந்திரகுமார், கழக துணை செயலாளர்கள் ஆஸ்டின், AR இளங்கோவன், இளைஞரணி மாநில செயலாளர் LK சுதீஷ், தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் உட்பட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். தமிழகம் எங்கும் கொள்ளை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடந்து வருகிறது. இன்று ஒரே நாளில் கிட்டத்தட்ட 500 பவுன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சி அகன்று அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் தமிழகத்தில் உள்ள சமூக விரோதிகள் ஆந்திராவிற்கு தப்பி சென்று விட்டதாக ஜெயலலிதா தெரிவித்திருந்தார்.
ஆனால் கடந்த ஓராண்டாக இதுவரை இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கடுமையாக சீர்கெட்ட நிலையில் உள்ளது. குறிப்பாக ஆந்திராவிற்கு தப்பி சென்று விட்டதாக ஜெயலலிதாவால் கூறப்பட்ட கொள்ளையர்கள் நாள்தோறும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சர்வசாதாரணமாக தங்களது கைவரிசையை காட்டி வருகின்றனர். இதற்கு உதாரணமாக இன்று ஒரே நாளில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கொள்ளையர்கள் கொள்ளையடித்துச் சென்ற தங்க நகைகளின் மொத்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட 500 பவுனை எட்டியுள்ளது. சேலம் பொன்னம்மாப்பேட்டையில் உள்ள மின்வாரிய ஊழியர் வீட்டில் புகுந்த கொள்ளையர்கள் 200 பவன் நகையை கொள்ளையடித்துச் சென்றனர். இதேபோல் சென்னை கொட்டிவாக்கம் ஏஜிஎஸ் காலனியில் வசித்து வரும் ராமு முத்தழகு என்பவர் வெளியே சென்று வீடு திரும்புவதற்குள் பின்பக்க கதவை உடைத்து 80 பவுன் தங்க நகை மற்றும் ஆயிரக்கணக்கான ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் நடந்து முடிவதற்குள் தாம்பரத்தை அடுத்த செம்பாக்கத்தில் உள்ள திருமூர்த்தி நகரில் கான்ட்ராக்டர் ஒருவரின் வீட்டை பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் 120 சவரன் நகைகளை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். இதுகுறித்து போலீசார் விசாரித்து வரும் நிலையில் சென்னை கொடுங்கையூர் பகுதியில் செல்போன் கடையின் பூட்டை உடைத்து 9 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செல்போன்களையும் 1.5 லட்சம் ரூபாய் ரொக்கப் பணத்தையும் கொள்ளையர்கள் திருடிச் சென்றது தெரியவந்தது. இந்த சம்பவங்கள் பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ள நிலையில் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அருகே துப்புரவு ஆய்வாளர் வீட்டில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தொடர்ந்து தமிழகத்தில் மர்ம நபர்கள் தங்களது கைவரிசையை காட்டி தங்க நகைகளை குறிவைத்து கொள்ளையடித்து வருகின்றனர். ஆனால் இதுவரை ஒருவர் கூட கைது செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற சம்பவங்களால் பொதுமக்கள் கடும் பீதியடைந்துள்ள நிலையில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருப்பதாக கூறி ஓராண்டு சாதனை என்று ஜெயலலிதா விளம்பரப்படுத்தி வருவது மக்களை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது. குடியரசுத் தலைவர் வேட்பாளர் போட்டியில் தாம் தொடர்ந்து நீடிப்பதாக முன்னாள் மக்களவை சபாநாயகர் PS சங்மா தெரிவித்துள்ளார். நாட்டின் புதிய குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான களம் சூடுபிடித்துள்ளது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு சார்பில் பிரணாப் முகர்ஜி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் பாஜக கூட்டணி வேட்பாளர் யார் என்பதில் ஒருமித்த கருத்து ஏற்படாத நிலை உருவாகியுள்ளது. இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மக்களவை முன்னாள் சபாநாயகர் PS சங்மா குடியரசுத் தலைவர் தேர்தலில் தாம் தொடர்ந்து நீடிப்பதாக தெரிவித்தார். தமக்கு ஆதரவு அளிக்கும்படி அனைத்து கட்சி தலைவர்களிடமும் வேண்டுகோள் விடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். Since NDA meeting was scheduled for today, I spoke to many of the NDA leaders yesterday till late in the evening, appealing them that they should extend their support to my candidature. Now I have come to understand that the meeting had ended, but it has been inconclusive. There has been little differences, which is quite natural in a democracy. They are still to sort out few things. They have to consult few chief ministers. So I have nothing more to add as of now. PS சங்மாவை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக முதலாக நவீன் பட்நாயக் தலைமையிலான பிஜு ஜனதா தளமும் அதிமுகவும் முன்மொழிந்தது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே அப்துல் கலாமை மீண்டும் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று மம்தா பானர்ஜி வலியுறுத்தி வருகிறார். ஏர் இந்திய விமானிகள் பணிக்கு திரும்பும் வரை காத்திருக்கப் போவதில்லை என்று மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக மத்திய விமான போக்குவரத்து அமைச்சர் அஜித் சிங் இன்று செய்தியாளர்களிடம் பேசினார். ஏர் இந்தியா விமானிகள் சம்பள உயர்வு உள்ளிட்ட சில கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருகின்றனர். இவர்களின் வேலை நிறுத்தம் தற்போதைக்கு 1.5 மாதங்களுக்கு மேலாக நீடித்து வருகின்றனர். இந்த வேலை நிறுத்தம் காரணமாக ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. விமான போக்குவரத்து துறை மந்திரி அஜித் சிங் விமானிகள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் எனவும் அவர்களுக்கு எதிராக எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது என்றும் கூறியுள்ளார். ஆனால் இந்த கோரிக்கையை ஏற்க இந்திய விமானிகள் சங்கம் மறுத்துவிட்டது. இந்நிலையில் விமானிகள் தொடர்ந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் மாற்று வழிகளை மேற்கொள்ளப் போவதாகவும் விமானிகள் பணிக்கு திரும்பும் வரை காத்திருக்கப் போவதில்லை என்றும் அமைச்சர் அஜித் சிங் எச்சரித்துள்ளார். தாலிபான் தீவிரவாதிகள் இந்தியாவிற்கு பாராட்டு தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக தாலிபான் தீவிரவாத அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் லியோன் பெனட்டா அண்மையில் இந்தியாவில் 3 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் விவகாரத்தில் இந்தியாவை அவர் நிர்பந்தித்ததாகவும் தாலிபான்கள் கூறியுள்ளனர். ஆனால் இந்திய அதிகாரிகள் அமெரிக்காவின் கோரிக்கையை ஏற்கவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்கர்கள் தங்களுக்கு தாங்களே சொந்த கோடாரியை தயாரிப்பவர்கள் என்று இந்தியாவிற்கு தெரியும் என்றும் தாலிபான்கள் கூறியுள்ளனர். ஆசிய பகுதியில் இந்தியா குறிப்பிடத்தக்க நாடு என்பதில் சந்தேகம் இல்லை என்றும் தாலிபான்கள் தெரிவித்துள்ளனர். ஆப்கானிஸ்தானின் ஆசைகள், விடுதலைக்கான ஆர்வம் ஆகியவற்றை இந்தியர்கள் உணர்ந்துள்ளதாகவும் தாலிபான்கள் கூறியுள்ளனர். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் உள்ள இந்திய தூதரகம் கடந்த 2008ஆம் ஆண்டு தாக்குதலுக்கு உள்ளானது.
இதில் 58 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கு தாலிபான் அமைப்புடன் தொடர்புடைய ஹிக்கானி அமைப்புக்கு பங்கு உண்டு என்று தெரியவந்தது. இந்த சூழ்நிலையில் தாலிபான்கள் இந்தியாவை புகழ்ந்து அறிக்கை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்குள் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் கோடைக்காலம் என்றாலே வெப்பம் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த வருட கோடைக்காலம் முடிந்த பின்பும் வெப்பம் வாட்டி வதைக்கிறது. சென்னையில் கடந்த 9 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வருட கோடையில் 112 டிகிரி வரை வெயில் கொளுத்தியது. தமிழகத்தில் ஆங்காங்கே மழை சிறிதளவு பெய்து வந்த போதிலும் சென்னையிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. மேலும் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை தாமதமாகி உள்ள காரணத்தால் குற்றாலம் போன்ற அருவிகளில் நீர்வரத்து மிகவும் குறைவாகவே உள்ளது. இந்நிலையில் சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் சென்னை உட்பட அநேக இடங்களில் மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலமான நீலகிரியில் தென்மேற்கு பருவமழை சற்று தாமதமாக துவங்கி உள்ளதால் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அவ்வப்போது பரவலாக மழை பெய்து வருகிறது. மேலும் பகலை இரவாக்கும் வகையில் கடுமையான மேகமூட்டம் காணப்படுவதால் சுற்றுலா பயணிகளும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இருப்பினும் தற்போது நிலவும் சீதோஷ்ண நிலையையும் இயற்கை காட்சிகளை பார்த்து ரசிக்க சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். இங்கே குன்னூர் சுற்றி பார்க்கலான்னு வந்திருக்கோம். பட் டால்ஃபின் ஹவுஸ் போனோம், அங்கே எதுவுமே ஒன்றுமே தெரியல. இந்த கிளைமேட் ஆனால் நல்லா இருக்குது, நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணுறோம். பட் இந்த கிளைமேட் இப்படி இருக்கிறதுனால எங்களால் இன்னும் என்ஜாய் பண்ண முடியல. சுற்றுலா தலங்களில் வியாபார கொள்ளை, அதிக விலைக்கு விற்கப்படும் பொருட்களால் பொதுமக்கள் அவதி. நெல்லை அருகே குப்பை கிடங்கில் பயங்கர தீ. தீயை அணைக்க முடியாமல் 2 நாட்களாக போராடும் தீயணைப்பு வீரர்கள். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.